தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய கோரிக்கையை தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கிலிருந்து அமலாக்கத்துறை தன் மீது பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தீர்ப்பு வழங்கக்கூடாது. அந்த விசாரணையின் போது அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளது. எனவே புதிதாக தனக்கு தேவைப்படும் அந்த ஆவணங்களை வழங்க வேண்டும், அது வரைக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று பல்வேறு மனுக்கள் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி கேட்ட அந்த அசல் ஆவணங்களும் அவர் நேரில் அழைத்து வரப்பட்டு அவருக்கு வழங்கவும் பட்டது. இந்நிலையில் தான் தற்போது புதிதாக மீண்டும் 2 மனுக்கள் தாக்கல் செய்தார். அதாவது வங்கி ஆவணங்களில் குறிப்பாக அமலாக்கத்துறை அந்த வங்கிக்கு எழுதிய ஒரு கடிதம் தனக்கு வேண்டும், அந்த கடிதம் திருத்தப்பட்டுள்ளது என்ற புதிய கோரிக்கையிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த முறை இந்த கவரிங் லெட்டரும் அவருக்கு வழங்கப்பட்டது. இதன் பிறகும் கூட அந்த தன்னை விடுவிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையுடன் புதிய மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுதான் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு, அதே போல முன்னதாக முதல் முறையாக போட்ட அந்த விடுவிக்க வேண்டும் என்ற அந்த மனுவையும் இன்று சென்னை முதன்மை அமர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் வரும் 22ஆம் தேதி அவருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய உள்ளதால் அவரை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.